ஸோ ஃப்ரண்ட்டில் பொறுத்தவரையிலும் எப்படி 6.3 கொடுத்துருக்குறாங்களோ அதே மாதிரி கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ராப் டெஸ்ட்லாம் நம்ம பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா கம்பல்சரி அது ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு கார்னிங் கொரில்லா கிளாஸும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரையிலும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்குறாங்க. ஓஎஸை பொறுத்தவரையிலும் Android 16 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரும் நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஸோ இந்த மொபைலில் 7 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. மற்ற எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பிராண்ட்லேயும் 4 வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டு, செக்யூரிட்டி அப்டேட் 6 வருஷத்துக்கு தரேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதில் மட்டும் 7 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் அதிகமாக மொபைல் மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அவங்களே பார்த்துக்கிறாங்க. அதுக்கடுத்தது ஒய்ஃபை பொறுத்தவரையில் அட்வான்ஸ்டு 6E கொடுத்துருக்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் நல்லா மிடில் கொடுத்துருக்குறாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. சரி, பேட்டரி பொறுத்தவரையிலும் பார்த்தோம் அப்படின்னா 5100 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சாலிடாக ஒரு நாள் எல்லாத்துக்குமே வரும். நீங்கள் என்ன மார்க்கெட்டில் இருந்தீங்கனாலும் சரி, எதில் இருந்தீங்கனாலும் சரி, ஸோ அட்வான்ஸ்டாகவே இருக்குது. நீங்கள் ஆப்பிள் கம்பேர் பண்ணும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே வெல்லின் அட்வான்ஸாக இருக்குது. ஏஐயோட அட்வான்ஸு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப சூப்பராக அப்ளை பண்ணிக்க முடியும்.